பீகார் சட்டசபை தேர்தலில் நிதிஷ்குமார் லாலு கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது. இந்த தேர்தலில் பாஜகவின் வியூகங்கள் பலிக்கவில்லை என்று காங்கிரஸ் திமுக கருத்து தெரிவித்துள்ளது. பீகார்ல மோடி அவர்கள் 35 பிரச்சாரம் செஞ்சிருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் பிரதமர் 35 பிரச்சாரங்கள், எத்தனையோ கோடி செலவாயிருக்கு. 25 ஹெலிகாப்டர்ஸ் டெய்லி பேசிஸ்ல, 10 பிரைவேட் ஜெட் அங்கே ஏற்கனவே இருந்தது. அப்படி இருக்கும்போதும் கூட இன்னைக்கு அவங்க ஜெயிக்கலைன்னா இதை அவங்க யோசிக்கணும். மக்கள் தெளிவாக இருக்காங்க. 18 மாசத்துல பிஜேபி எங்களுக்கு வேண்டாம், மோடி எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இதே அமித்ஷா இந்த அமித்ஷாவோட வியோகம் தான் நம்ம டெல்லியில பார்த்தோம். அங்கே எப்படி தான் தோல்விதான் அடைஞ்சாங்க. இன்னைக்கு பீகார் பார்த்துட்டோம், தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க. இதுதான் ஆரம்பம். பிஜேபிக்கு ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு கவர்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் டிசால்வ் ஆயிடும்னா எனக்கு தோணுது. ஒன்று, பாரதிய ஜனதா கட்சியின் மதச்சார்பு நடவடிக்கைகள், மோடியினுடைய பேச்சை அவரை சார்ந்து இருக்கிறவர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுபோல் சுதந்திரமான சிந்தனைக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து, ஆங்காங்கே எதை சாப்பிட வேண்டும், எப்படி உடை உடுத்த வேண்டும் என்பதை கூட இந்த ஆளும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ இயக்கங்கள் கட்டுப்படுத்துவதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த தேர்தலிலே மோடியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.